தேசிய பட்டியல் மூலமாக பார்லிமன்றத்துக்கு வந்த ஒருவர் தான் நிசாம் காரியப்பர். இவர் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணியாகவும் இருந்து வருகிறார். இவருடைய அண்மைக்கால பார்லிமன்ற உரைகள் குறித்து சமூகத்திலே பலராலும் பேசப்பட்டு வருகிறது. சிலர் இவருடைய உரைகள், இவர் சொல்லுகின்ற கருத்துக்களை நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டாலும் பலர் இவர் சொல்லுகின்ற கருத்துக்களில் ஒரு சரி இருக்கிறது என்கின்ற நிலைப்பாட்டில் இருந்து வருகிறார்கள். உதாரணமாக, பார்லிமன்றத்திலே டீ குடிப்பதற்கு செல்லுகின்ற நேரம் என்பது வீணாக போகின்றது. எனவே அந்த டீயை பார்லிமன்றத்தினுடைய சிற்றுண்டு சாலையில் வைக்காமல் அதை பார்லிமன்றத்துக்கு வெளியில் பக்கத்தில் வைத்தால் அந்த டீ குடிப்பதற்கான நேரம் என்பது குறைவாக இருக்கும், நேரம் வீணடிக்கப்படுவதை இதன் மூலம் தவிர்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு கருத்தை வெளியிட்டார். ஆனால் இந்த விடயம் என்பது நிசாம் காரியப்பனுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தாக இல்லை. இது பார்லிமன்றத்துக்குள்ளே அங்கிருக்கின்ற அநேகராலும் பேசப்பட்டு வருகின்ற ஒரு கருத்தை இவரும் புரிந்து கொண்டு அதைத்தான் அவருடைய உரையிலே பேசியிருந்தார். அதே போன்று பார்லிமன்றத்தில் தரப்பட்டிருக்கின்ற லேப்டாப் என்பது அதுவும் பழைய லேப்டாப்பை தந்திருக்கிறார்கள். அதை ஒதுக்கிவிட்டு புதிய லேப்டாப்களை வேகமாக வேலை செய்யக்கூடிய லேப்டாப்பை தர வேண்டும். அதே நேரம் இந்த பேப்பர் ஆவணங்களை பிரிண்ட் எடுத்து பேப்பர் வடிவில் தருவது என்பது அதிக சுமையாக இருக்கிறது. எனவே இவைகள் அத்தனையும் ஒரு டிஜிட்டல் வடிவில் கொண்டு வர வேண்டும் என்கின்ற யோசனையையும் அவர் சொன்னார். இந்த யோசனைகள் அத்தனையும் பார்லிமன்றத்துக்களே காலகாலமாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு யோசனையாக இருந்தது. அந்த யோசனையை தான் நிசாம் காரியப்பர் சொல்லியிருந்தார். ஆனால் வெளியிலே இந்த உரையை கேட்ட பலரும் இதை ஒரு நகைச்சுவையாக பார்த்தார்கள். விடயம் தெரிந்தவர்கள் இதை ஒரு சரியான விடயமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான வரிசையில் நேற்றும் அவர் ஒரு உரையாற்றி இருந்தார். அந்த உரையிலே இப்போது உங்களுக்கு தெரிந்த விடயம்தான், கடந்த காலங்களிலே தேசபந்து தென்னக்கோன் இவரை போலீசார் தேடி வருகிறார்கள். இன்னும் அவர் பிடிபட்டதாக இல்லை. தேசபந்து தென்னக்கோனை பிடிப்பதற்கான ஒரு ஐடியாவை அவர் நேற்றைய அவருடைய உரையில் அவர் சொல்லியிருந்தார். அதுதான், தேசபந்து தென்னக்கோன் ரிட் மனுவை தாக்கல் செய்வதற்கு முன்பதாக அவர் ஒரு சமாதான நீதிமானிடம் சென்றிருக்க வேண்டும். அவர் முன்னால் நின்று அவர் கையொப்பம் இட்டிருக்க வேண்டும். எனவே அந்த சமாதான நீதவான் யார் என்பதை கண்டுபிடித்தால் இவரை கண்டுபிடிக்க முடியும் என்று சிஐடிக்கு இவர் ஒரு ஐடியாவை கொடுத்திருக்கிறார். இதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இவர் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி என்ற வகையிலே இவருக்கு அந்த ஐடியா வந்திருக்கக்கூடும். அந்த ஐடியாவை அரசாங்கத்திடம் இவர் சொல்லியிருந்தார் நேற்றைய பார்லிமன்ற உரையின் ஊடாக. எனவே இது குறித்து சிஐடியும் அரசாங்கமும் கவனம் செலுத்துமா என்பதை நாங்கள் எதிர்காலத்தில் பார்க்க வேண்டி இருக்கிறது. இதற்கிடையில் கூட இன்று கூட ஒரு கணிப்பீடு வெளியாகி இருக்கிறது. பார்லிமன்றத்திலே அதிகம் செயற்படக்கூடிய பட்டியலிலே திகாமடுலை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிசாம் காரியப்பர் முதலிடத்தில் இருப்பதாக அந்த கணிப்பீட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது மலையகத்தைச் சேர்ந்த சில கட்சிகள் ரணிலுக்கு ஆதரவாக இருந்தார்கள். இப்போது அதே சிலர் எதிர்வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் கூட ரணிலோடு சேர்ந்து போட்டியிடுவதற்காக வேண்டி கலந்துரையாடல்களில் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக ஜீவன் தொண்டமான், செந்தில் தொண்டமான், அரவிந்தகுமார், வடிவேல் சுரேஷ் ஆகியோர் இந்த கலந்துரையாடலிலே ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஜீவன் தொண்டமான் ஐக்கிய தேசிய கட்சியிலே போட்டியிட்டு பார்லிமன்றத்துக்கு வந்திருந்தார். அதே நேரம் வடிவேல் சுரேஷ் ரஞ்சன் ராமநாயக்க தலைமையிலான அந்த கட்சியிலே போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். அரவிந்தகுமார் கூட தனித்து போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். இந்த நிலையில் இவர்கள் அனைவரும் இப்போது இந்த முறை உள்ளூராட்சி தேர்தலிலே ரணிலோடு சேர்ந்து போட்டியிடுவதற்கான அந்த கலந்துரையாடலிலே ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது. எதிர்காலத்தில் இந்த கலந்துரையாடலிலே கடந்த பார்லிமன்ற தேர்தலிலே ரஞ்சன் ராமநாயக்க தலைமையிலான கட்சியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்த மலையகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் சந்திரசேகரனுடைய மகள் அனுசா சந்திரசேகரனும் கூட இந்த கலந்துரையாடலிலே இணைய இருப்பதாகவும் பேசப்படுகிறது. இவ்வாறு இந்த நாட்களிலே இந்த உள்ளூராட்சி தேர்தல்கள் சூடுபிடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே எல்லா கட்சிகளும் அவர்களுடைய வேட்பாளர்களை தெரிவு செய்து வருகின்ற இந்த வேளையில் கூட எஸ்ஜேபி கட்சிக்குள்ளும் இந்த வேட்பாளர்களை தெரிவு செய்வதில் ஒரு பெரும் மாபியா நடந்திருப்பதாக தெரிகிறது. பணம் வைத்திருப்பவர்கள் அவர்களுக்கு தேவையான விடயங்களை இந்த வேட்பாளர் பட்டியலில் சாதித்து கொண்டார்கள் என்கின்ற விடயமும் இப்போது அதற்குள் பேசப்பட்டு வருகிறது. அதே நேரம் எஸ்ஜேபி கட்சியில்
இருக்கின்ற முக்கியமான 5 நபர்கள் இந்த எஸ்ஏபி கட்சியினுடைய இந்த அரசியல் குறித்து விரக்தி அடைந்திருக்கிறார்களாம். அண்மையில் கூட ரஞ்சித் மதுவ பண்டார, இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார், அதே போன்று திஸ்ஸாத் நாயக் ஆகியோர் 3 பேருக்கும் எதிராக ஒரு செய்தி பரப்பப்பட்டது. இவர்கள் ஒரு கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு இவர்கள் ஒரு அரசியல் விபச்சாரம் செய்கிறார்கள், இவர்கள் யுஎன்பியையும் எஸ்ஏபியையும் சேர்க்க இவர்கள் தான் முயற்சிக்கிறார்கள் என்கின்ற ஒரு அவதூறு ஒன்று இந்த கட்சிக்குள்ளே பரப்பப்பட்டு வந்தது. அதன் பின்னர் இந்த அவதூறை யார் பரப்பினார்கள் என்று தேடித்து பார்க்கின்ற போது இந்த அவதூறை அந்த கட்சிக்குள் இருப்பவர்கள் இருக்கின்ற ஒரு குழுவினரே இதை பரப்பி இருப்பதாக அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் இம்தியாஸ் பாக்கிர் மாக்காரை பொறுத்த வரைக்கும் இவர் நிபந்தனை இல்லாமல் அப்போதிருந்து இப்போது வரைக்கும் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கி வந்த ஒருவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவர் மீது வீணான அவதூறுகளை பரப்பக்கூடியவர்கள் இந்த கட்சிக்குள் இப்போதும் இருக்கிறார்களா என்று இந்த கட்சியில் இருக்கின்ற இன்னும் பலர் கவலை அடைந்திருப்பதாக தெரிகிறது. எனவே இவ்வளவுதான் என்று அரசியலுக்கு பின்னால் நடந்த விடயங்களாக இருக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம்.